திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. நாளை தாவேகாவில் இணைகிறாரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக தாவேகாவில் இணைஞ்சிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக திரும்பவும் தாவேகாவை விட்டு வந்திருந்த ஒரு சில எம்எல்ஏக்கள் மறுபடியும் வந்து அதிமுகவிலே இணைஞ்சிருந்தாங்க. அதிமுகவிலிருந்து விலகி வந்து மறுபடியும் அதிமுகவிலே இபிஎஸோட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா இணைஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் சேர்ந்தவங்க மறுபடியும் வெளியே வராங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகியிருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே வந்து கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இப்போ அடுத்தபடியாக அவர் கரூர் தொகுதியை ராஜினாமா செஞ்சிருந்தார். அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இடைத்தேர்தலினுடைய எண்ணிக்கை எப்படி நம்ம பார்க்கும் பொழுது 7 உயர்ந்திருந்தது. இப்போ இந்த நிலையில் நாளை தாவேகாவில் இணைய இருக்காரு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் தாயுமானவரும் இணைந்திருக்கிறார். நம்ம பேசலாம். தாயுமானவன், தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரை பொறுத்த மட்டிலும் என்ன முடிவு எடுக்கப்பட்டதா அவருடைய தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் நாளை இணைறார் சொல்றாரு. அந்த நிகழ்வு பற்றின தகவலையும் சொல்லுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர், கரூருடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர், கரூருடைய எம்எல்ஏவாக தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அண்மையில ராஜினாமா செய்திருந்தார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் வழங்கியிருந்தார். அந்த ராஜினாமா மனுவும் வந்து ஏற்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அவர் தாவேகாவில் இணைய இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அதுல 43 ஆண்டு காலமாக அரசியல் களத்துல நான் வந்து மக்கள் பணி ஆற்றி வருவதாகவும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்துல போக்குவரத்துறை அமைச்சராக தான் பொறுப்பேற்ற போது பல்வேறு சிரமங்களில் இருந்த போக்குவரத்துறையை இரவு பகல் பாராமல் உழைத்து பல்வேறு விஷயங்களை போக்குவரத்துறையில முன்னெடுத்திருந்ததாகவும் போக்குவரத்துறைக்கு ஒரு பொற்காலமாக மாற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் என் பொதுவாழ்வு பயணத்தை மேலும் ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காக புதிய தொடக்கமாக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று நல்லாட்சி புரிந்து வரக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்தோடு தொடர இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்காக வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 2ஆம் தேதி நாளைய தினம் காலை 9 மணிக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல்ல மிகச் சிறப்பாக அந்த இணைப்பு விழா என்பது நடைபெற இருப்பதாகவும் இந்த நிகழ்வுல தான் மட்டுமல்லாம தன்னுடைய ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைய இருப்பதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் நாளை தினம் தாவேகாவில் இணைய இருப்பதாக அறிவிப்பை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.